Hi everyone, welcome to Mommy's Health. இன்னைக்கு நம்ம ஹெல்தியாக எப்படி வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரெசிபி இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய வாழைப்பழம், அப்படி இல்லைன்னா மீடியம் சைஸில் 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 3 டேட்ஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் ஓட்ஸ், 2 டீஸ்பூன் வறுத்த நிலக்கடலை, அப்புறமா 4 அப்படி இல்லைன்னா 5 ஊற வச்சு தோல் நீக்கிய பாதாம், 1/2 கப் தயிர் எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிலர் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஒயிட் சுகர் எடுத்துப்பாங்க, பட் அதனால் நமக்கு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப டவுன் ஆகும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஹெல்தியான வழியிலேயே வெயிட் கெயின் பண்ணுங்கள், அதான் உடம்புக்கு நல்லது. இப்போது 2வது ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் பால், இதை நம்ம பபிள்ஸ் வர்ற மாதிரி காய்ச்சிக்கலாம். நல்லா பால் கொதிச்சிடுச்சு. இப்போது 1/4 கப் அவல் சேர்த்துக்கலாம். 1/4 கப் ஓட்ஸ். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஓட்ஸையும் அவலையும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓட்ஸ் நீங்கள் யூஸ்வலாக தண்ணியில் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும். பட் நீங்கள் அதை பாலில் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு நல்லா வெயிட் கூடும். ஓட்ஸும் அவளும் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸ்வீட்னஸ்க்கு இப்போ நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய். உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாம், முந்திரி, அப்புறமா ரோஸ்டட் பீனட் சேர்த்துருக்கேன். அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ், 2 டேட்ஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ட்ரை கிரேப்ஸ் பிடிக்கும்னாலும் நீங்கள் அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நெய்யில் இந்த மாதிரி நல்லா தாளிச்சிட்டு நம்ம இப்போ ஓட்ஸில் இதை ஆட் பண்ணிடலாம். இப்போது அதே நெய்யில் ஃப்ரூட்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஆப்பிளையும் பனானாவையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் பட்டை பொடி. இது சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்லேயே எப்படி பட்டை பொடி செய்யலாங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். பட்டை பொடியெலாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரோஸ்ட் பண்ணி எடுத்த பழங்களையும் நம்ம சேர்த்து இந்த ஓட்ஸில் நம்ம ஆட் பண்ணிடலாம். நெய்யும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை பொடியெலாம் போட்டு நல்லா ரோஸ்டட் ஆப்பிள் எல்லாம் சேர்த்தனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 3வது ரெசிபி நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி தோல் நீக்கி துருவி எடுத்துக்கலாம். 2 முட்டை. இன்றைக்கி நான் நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரை நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையே சாப்பிடுங்க, அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா பொடி பொடியாக கட் பண்ண மல்லி இலைகள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு துருவிய சீஸ். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட சீஸ் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சமாக பெப்பர். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் பட்டர் அப்படி இல்லைன்னா எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/4 கப் பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படி இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சாஸ் பேனில் ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையவும் பொட்டேட்டோவையும் சேர்த்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். சாஸ் பேனில் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்ச அப்புறமா இதை ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சைடு நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இன்னொரு சைடையும் இந்த மாதிரி லிட்டை வச்சு கவர் பண்ணி 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்குள்ளே சாஸ் ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் பார்பிக்யூ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பார்பிக்யூ சாஸ் இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சைடும் நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு.
இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பொட்டேட்டோ வச்சு நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.